ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே நாங்கள் என்னெல்லாம் சமைச்சோம் அப்படின்றது தான் இன்றைக்கியோட விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி சண்டேன்றதுனால காலையில் பூரி போட்டு சாப்பிட்டாச்சு. பூரி ஹஸ்பண்ட் போட்டாங்க. எனக்கு பூரி அவ்வளோவா போட வராது. நான் போட்டேன்னா அது அப்பளம் மாதிரி வந்துடும். அதனால் ஹஸ்பண்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 months ஒன்ஸ் பூரி போட்டு தருவாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பூரி சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் சிக்கன் பிரியாணி, தென் இந்த ஃபுல் சிக்கன் க்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் சிக்கனும் கொஞ்சம் சிக்கனும் வாங்கி பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க. தென் இந்த க்ரில் சிக்கன் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் எல்லா மசாலாவும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்ல கிளாரிட்டியாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஹாலில் டேபிள் போட்டுட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு நான் என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெப்பர், தென் ஜீரக பவுடர், சில்லி பவுடர், இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சிக்கன் மேலே கோட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ண விடணும். இதில் மேரினேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு 1 hourலேருந்து 2 hours வரைக்குமே இதை நல்லா மேரினேட் பண்ணது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா வரும். இப்போ மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி சிக்கனில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் நம்ம குக்கரில் குக் பண்ண போகிறோம். அப்போ சிக்கன் உடையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அதோட கால் எல்லாத்தையுமே நல்லா பிடிச்சி நல்லா கட்டி வச்சு உள்ளே குக்கரில் இறக்கணும் அப்படின்னா சிக்கன் அப்படி முழுசாக உடையாமல் கிடைக்கும். ஸோ அதனால் நான் தனியாக ட்ரை பண்ண என்னால் முடியல. அதனால் ஹஸ்பண்டை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கேன். அவங்க இப்போது இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வந்துடும். அந்த வாழை இலையோட அந்த நார் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட்டலாம். நான் அது இல்லாததுனால இந்த நூல் வச்சு கட்டிட்டேன். வெங்காயம் ஃபுல்லாக போடலையா? என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? என்னையே காணும். கொலஸ்ட்ராலா ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்காங்க. இது என்னது? இது என்ன மசாலா? அறிவு இருக்கான்றியா? என்னது சொல்லுங்க. என்ன மசாலா அது? என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கீங்க? போய் more rice. Yummy more rice. உனக்கு தண்ணியா இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த பாப்சிக்கல் மோடு நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். டக்குன்னு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோரில் கொஞ்சமாக சில்லி கட் பண்ணி போட்டு தென் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த பாப்சிக்கல் மோரில் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா வந்திருந்தது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. இதில் தான் மாம்பழம் சீசனில் இருந்தது. அதனால் ஊர்லேருந்து மாம்பழம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாம்பழம் முடிய போகிற ஸ்டேஜில் அந்த 3 தான் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை குக்கரில் இறக்கியாச்சு.
கொஞ்சமாக ஆயில் மட்டும் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே உள்ளே வந்து இறக்கியாச்சு. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே உள்ளே இறக்கிட்டு நான் வந்து குக்கரை மூடி போட்டுற போகிறேன். மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வர்றதுக்கு மட்டும் வெயிட் பண்ணால் போதும். நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆகிடும். தென் வந்து அதை ஒரு கடாயில் மாற்றிட்டு கொஞ்சமாக பட்டர் மட்டும் போட்டுட்டு இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கிரில் சிக்கன் ரெடி ஆகிடும். நீங்கள் குக்கர்லேருந்து எடுக்கும் போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். நீங்கள் இந்த பேனில் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணும் போது அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வற்றி இந்த மாதிரி கிரில் மாதிரி ரெடி ஆகிடும். அன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டோம். சிக்கன் பிரியாணி, தென் வந்து கிரில் சிக்கன், தென் மின் சட்னி பண்ணியிருந்தேன். மயனோஸும் வீட்டிலே பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு தென் ஈவினிங் வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. தென் இப்போ டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்திருக்கேன். டீ போட்டு குடிச்சிட்டு தென் பாப்பாக்கும் பாலாத்தி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், எங்களோட சண்டே விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே